ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வான்சரகல் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றத தம்ப்நெயில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம கம்மங்கூழ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் டெய்லி குடித்த கம்மங்கூழில் இவ்வளவு நன்மைகளா அப்படின்னு சொல்லிட்டு வாயில் விரல் வச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வீடியோவில் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துக்கிட்டே அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றதையும் சேர்த்து பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு முதல்ல நம்ம கம்பு எடுத்துக்கலாம். கம்பில் கல் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டே பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 2 கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு 3லேருந்து 4 தடவை தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். நீங்கள் மெஷரிங் கப்பில் தான் எடுக்கணும் அப்படின்றது இல்லை. உங்கள்கிட்ட குட்டி பவுல் இருக்குது அப்படின்னாலும் எடுத்துக்கலாம், அல்லது ஒரு கிளாஸில் கூட நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சோம் அப்படின்னா அதில் வேஸ்ட்டாக, அதாவது உள்ளே அரிசி இல்லாத கம்பு எல்லாமே மிதந்து வரும். அது எல்லாத்தையுமே கீழே விட்டுருங்க. இந்தளவுக்கு ஒரு 4 தடவை அலசினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஊற விட்டுறலாம். 4லேருந்து 5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை நம்ம தண்ணி எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி வடித்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியோடு அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப நைஸாக ஒரு மாதிரி மாவு மாதிரி வந்துடும். அதனால் ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா நம்ம அரைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு பவுட்ரு மாதிரி கிடைக்கும். அதையும் நம்ம ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் திப்பி திப்பியாக கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்படி இருந்தால் தான் கூழ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது எடுத்ததுக்கப்புறமா இதில் சின்ன சின்ன கட்டிகள் இருக்குது அப்படின்னா நம்ம கைகளாலே அதை உடச்சி எடுத்து விட்டுடலாம். இப்போ இதுக்கப்புறமா நம்ம தண்ணி அளவு எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 7 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வில் ஆன் பண்ணிடலாம். அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு கூழ் அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ அதனால் குக்கரில் வச்சுருக்கேன். நீங்கள் எதுவும் நான் குக்கரில் விசில் வைக்க போகிறேன் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. அடி கனமாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் நான் குக்கர் எடுத்திருக்கேன். மறுபடியும் அந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்டிகளை உடச்சி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தண்ணி சூடு ஏறிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா சூடு ஏறி ஆவி வர ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி விடாமல் நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னா தான் அதில் கட்டிகள் சேராது. ஸோ அதனால் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா கட்டி கட்டியாக ஆகிடும். அதே மாதிரி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்மருக்கு நம்மளோட உடம்பு ரொம்பவே குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இந்த கம்பங்கூழ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது போக இதில் நிறைய நார் சத்து இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு ரொம்ப நேரம் பசியை வராமல் கட்டுப்படுத்துறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். இதனால் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கம்பங்கூழ் எடுத்துக்கலாம். இந்த மாவு எல்லாத்தையும் சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சு சேர்க்கணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து முடித்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அது வெந்து வர்றதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்தோடனே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா வேகமாக கட்டியாயிருமே தவிர அந்த கம்பு வேகவே வேகாது. ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி பாயாசம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமில் ஃபுல்லாக ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக விட்டுருங்க. இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இன்னும் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே கெட்டியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்துச்சு அப்படின்னா தான் பச்சை வாசனை இல்லாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மேலே ஆடை விழுந்த மாதிரி இருக்கும். ஸோ இது இன்னுமே காஞ்சு போயிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை அப்படியே மறுபடியும் தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இதை நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, இதுக்கு இன்னுமே டேஸ்ட் ஆக்கிறதுக்கும் அது போக நம்ம உடம்பை இன்னும் குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இது கூட பசும்பால் தயிர் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது போக ரொம்பவே நல்லதும் கூட. ஸோ அதனால் நான் பசும்பாலில் உர ஊற்றி வச்சுட்டேன். இப்போ இது ரெண்டையுமே மார்னிங் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மார்னிங் நம்ம பார்க்கும்போது மேலே ஒரு ஆடை விழுந்துருந்துச்சு பாருங்கள். அது தண்ணியில் ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ ஆனால் கூழ் நல்லா கெட்டியாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி வருதா? ஸோ இந்த அளவுக்கு வர்ற மாதிரி இருக்கணும். இது கரெக்டான பதம். ஸோ நான் சொன்ன அளவுகளில் கரெக்டாக தண்ணி எடுத்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வரும்.
இப்போ இதை வந்து நம்மளுக்கு பால் சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம வந்து எல்லா கூழையும் நம்ம வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த உருட்டுன உருண்டை எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். இதுக்கு மூடியோடு இருக்கிற ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் உருட்டுன உருண்டைகள் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில் போடுறதுனால நம்ம கூழ் வந்து கரைஞ்சி போயிடுமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக அது கரையவே கரையாது, இது அப்படியே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம உப்பு போடலை இன்னும், அதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். உப்பு போட்டு வச்சோம் அப்படின்னா அது ரொம்பவே புளிச்சிரும். ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து இந்த மாதிரி உருண்டைகளை எடுத்து நம்ம வந்து கரைச்சி உப்பு போட்டு நம்ம வந்து குடிச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குக்கரில் இருக்கிறத வச்சு எப்படி சாப்பிடணும் அப்படின்றத காட்டுறேன். இப்போ நம்மளுக்கு பசும்பால் தயிரும் நல்லா உறைஞ்சி வந்துடுச்சு. இதுக்கு அடுத்ததான் நம்ம வந்து குக்கரில் இருக்கக்கூடிய கூழை வந்து நம்ம தட்டில் எடுத்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்து தயிரை அப்படியே சேர்க்கக்கூடாது. ஏன்னா ஆடையோடு இருந்தனால அதை அப்படியே சேர்க்காம மோரை அடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம மோரை எடுத்து அதில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும். நிறைய பேர் வந்து கூழ் செய்கிறது அப்படின்னாலே ரொம்ப கஷ்டம், அது ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. நார்மலாக நம்ம இட்லி தோசைக்கு ஊற போட்டு கிரைண்டரில் ஆட்டி கிரைண்டரை கழுவி அதுக்கு ஒரு 2 சட்னி ஒரு சாம்பார் இதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றி அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவுற வேலையோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது போக இதில் வந்து நிறைய நன்மைகளும் இருக்குது. இது வந்து கொலஸ்ட்ராலே வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக கம்பில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இரத்த சோகை வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த கம்பங்கூழ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் சத்தும் இதில் வந்து ரொம்பவே இருக்குது. அதனால நம்மளோட எலும்புகளுக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த கம்பங்கூழை எல்லோரும் எடுத்துக்கோங்க. இதுக்கு சைடிஷாக எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் வீடியோவில் காமிச்சிருக்கதை பார்த்துருப்பீங்க. இதில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட வான்சர்கள் யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.